வாங்க கண்ணுங்களா, அடுத்து ஈஸியான 2 கோலத்தோட வந்தாச்சு. 2மே சின்னதா அழகான கோலங்கள் தான். ஒண்ணு ரங்கோலி, இன்னொன்னு சிக்கு கோலம். சிக்கு கோலமே பிகினர்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ஈஸியான கோலம் தான். 7.1 வர வச்சுட்டு, நடுவுல ஒரு பாக்ஸ் மாதிரி சதுரம் போட்டுட்டு, மேல 4 சைடுமே 4 பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு, அடியில அத பிரிச்சு இந்த மாதிரி இலை மாதிரி போட்டுட்டு, இந்த பெட்டல்ஸோட மிடில் பார்ட் மாரி கிரீன் கலர்லயே போட்டு விட்டுறலாம். இப்ப இது 2த்துக்கும் நடுவுல ஒரு சுழிச்சு விட்டு, அதிலிருந்து ஒரு இலை மாதிரி போட்டு, அது கிரீன் கலர் குடுத்துட்டு, இந்த கேப்புக்கு நடுவுல ஒரு மொக்கு மாதிரி போட்டுறலாம். ஒரு ஃப்ளவரோட மொக்கு மாதிரி. அதுக்கு நீங்க எல்லோ கலர் இருந்து குடுத்துட்டீங்கன்னாலும் அழகா இருக்கும். நான் சும்மா ஒரு கிரீன் மட்டும் வச்சு குடுக்குறேன். நீங்க ஆப்போசிட் கலர்ஸ்ல குடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஈஸியான ரங்கோலி. பிகினர்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ரங்கோலி தான் இது. நடுவுல இத 4 பார்ட்டா பிரிச்சுட்டு, ஒரு சின்னதா ஒரு ஃப்ளவர் போட்டுறலாம். இது ஆப்போசிட்ல சுழிச்சு விட்டு ஒரு டாட் வச்சா முடிஞ்சது. எவ்வளோ ஈஸி பாருங்க. கோலம் பிடிச்சிருந்ததுன்னா, சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்து சிக்கு கோலம். இதுவும் ரொம்ப ஈஸியான சிக்கு கோலம் தாங்க. பிகினர்ஸ் எல்லாம் போடுற மாரி, புதுசா கோலம் போடுறீங்கன்னா, ஈஸியா போடுற மாரி ஒரு சிக்கு கோலம் தான் இது. நான் போடுற கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்களோ இல்லையோ, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ குயிக்கா, ஈஸியா 2டே நிமிஷம் இருந்தா போதும். 2 கோலமும் போட்டுடலாம். காலையில டக்குன்னு போடுறதுக்கு 2 ஈஸியான கோலங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து இன்னொரு ஈஸியான கோலத்தோட வரேன்.